திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இன்றைய தினம் மார்கழி மாதத்தின் 20வது நாளான இன்று திருவாசகத்தில் 7வது தலைப்பில் அமைந்துள்ள திருவம்பாவையின் 20வது பாடல், இறுதி பாடல். பாடலும் பொருளுமாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் நாம் திருப்பள்ளி எழுச்சியும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். ஒற்றியருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமினையடிகள் போற்றி மால்நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றிய முய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றிய மார்கழி நீர் ஆடேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். பாடலின் பொருள். போற்றி அருள்கனின் ஆதியாம் பாதமலர். பெருமானுடைய திருவடி ஆதியாக மாணிக்கவாசகர் குறிப்பிடுகின்றார். ஆதினா தோற்றம், எல்லா பொருள்களுக்கும் முதலாக உள்ள உன் திருவடிகளுக்கு வணக்கம் என்றார். போற்றி அருள்கனின் அந்தமாம் செந்தளிர்கள், எல்லாவற்றிற்கும் முடிவாக இருக்கக்கூடியது பெருமானுடைய திருவடி. தளிர்கள்னாலும் திருவடிதான், பாதமலர்னாலும் திருவடிதான். செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம். அதாவது பெருமானுடைய திருவடி தான் உலகம் இயங்குவதற்கான புள்ளி, மையப்புள்ளி. பெருமான் அங்க இயங்கலைன்னா உலகமே இயங்காது. அதனாலதான் போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம், தோற்றுவிக்கக்கூடியது, அப்புறம் காக்கக்கூடியது. போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம், தனுகரண புவன போகங்களை கொடுத்து அனுபவிக்க செய்வது. தனுன்னா உடம்பு, கரணங்கள்னா நமக்கு அந்த கரணங்கள், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அனுபவிக்கிறதுக்கு நம்ம அந்த உலகத்துக்கு போகத்தை கொடுத்துருக்கார் சாமி. அதான் போற்றி எல்லா உயிருக்கும். அதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆனந்தமாக வாழ்ந்து பெருமானை பாடி பேசி இருக்கோம். அதான் போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கலல்கள். இந்த உடம்பை கொடுத்து அனுபவிக்கிறதுக்கு அணுகரண புவன போகங்களை கொடுத்து அனுபவிக்க வைக்கிறார். போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள். யார் தோற்றுவிக்கின்றாரோ அவரே முடிவுக்கும் காரணமாக இருக்கின்றார். சங்காரண காரணம், முதல் காரணமாக இருக்கக்கூடியவரே முடிவுக்கும் காரணமாக இருக்கின்றார். இடையில காக்கின்றார். இத்தனையுமே பெருமான் தான் செய்கிறாரு அப்படின்றது இந்த பாடல்ல நமக்கு உறுதிப்படுத்துறார் மாணிக்கவாசகர். போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள். இறுதியாகவும் நாம் போய் சேரக்கூடிய இடம் பெருமானுடைய திருவடி. அதான் முதல் பாடலே சிவபுராணத்திலேயே சிவனடி கீழ் அப்படின்னு சொல்வார். போற்றிமாள் நான்முகனும் காணாத புண்டரிகம். திருமாலும் நான்முகனும் காண முடியாத அந்த திருவடியும் திருமுடியும். அதான் சொல்றாரு, ரெண்டு பேரும் போற்றி போற்றின்னு தேடியும் காண முடியாத பெருமானுடைய திருவடி. போற்றிமாள் நான்முகனும் காணாத பொண்டரிகம் போற்றியா முய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள். நாமெல்லாம் முய்வடைவதற்காக நமக்கு தயாரா இருக்கார். அதான் ஒரு பாடல்ல சொல்றாருல, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை. அதுபோல இந்த போற்றியாம் உய்ய, உயிர்னா உய்வு பெறணும். உய்வு பெறணும்னா பெருமானுடைய
அருள் வேணும். திருவருள் இருந்தாதான் ஓய்வு. இல்லைன்னா திரும்ப இந்திரிய வாங்கி இறப்பதற்கும் பிறப்பதற்குமே காரணமாயிருக்கும். போற்றி உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள். இந்த உயிர்கள்லாம் உயிர் வரணும்னு பெருமான் விரும்புகிறார். நாம விரும்பணும். என்ன விரும்பணும்? பெருமானுடைய திருவடியை விரும்பணும். நாம் அதை விட்டுட்டு மற்ற எல்லாம் விரும்புவோம். திருவடியை மட்டும் கேட்க மாட்டோம். பெருமானே உன்னை கொடு, உன்னை அறியக்கூடிய அறிவை கொடு, பிறவாமையை கொடு அப்படின்னு என்னைக்கும் கேட்க மாட்டோம். மற்ற எல்லாம் கேட்போம். அதான் சொல்றாரு, போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள். பெருமான் தான் வாங்க வாங்க வாங்கன்னு அரை கூவி வீடருளும் அப்படிங்கிறார். அரை கூறார, வாங்க வீடு பேர் வேணுமா, வாங்க வாங்கினாலும் நம்ம அதை கேட்கவே மாட்டோம், கேட்கறது இல்லை. போற்றியாம் மார்கழி நீர் ஆடையலோர் எம்பாவாய். இந்த பெண்கள்லாம் மார்கழி நீர் ஆடி பொய்கையிலே முதல்ல என்ன பார்த்தோம்? பெண்கள்லாம் ஒருவருக்கொருவர் துயில் எழுப்புவதாக பார்த்தோம். அப்படி துயில் எழுப்பும் பொழுதும் பெருமானுடைய பெருமைகளை பேசி அந்த பெண்ணை துயில் எழுப்புவதாக பார்த்தோம். அப்புறம் பெருமானுடைய பெருமைகளை பேசிக்கொண்டே நடந்து பொய்கைக்கு செல்வதை பார்த்தோம். அப்படியே பொய்கையில பெருமானுடைய பெருமைகளை பேசிக்கொண்டே நீராடுவதை பார்த்தோம். அப்படியே திருக்கோயில்ல பெருமானுடைய முன் நின்று பொது விண்ணப்பமாக மழை பெய்ய வேண்டும், தானியங்கள்லாம் விளைய வேண்டும், உலக உயிர்கள்லாம் பசிப்பினி இல்லாமல் வாழ வேண்டும், அதெல்லாம் கேட்டுட்டு சிறப்பு விண்ணப்பமாக தனக்கு அடியார்களே கணவனாக வர வேண்டும் அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றார்கள். இறுதியாக பெருமானுடைய திருவடிக்கு போற்றி 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 என்று போற்றி சொல்லி நிறைவு செய்திருக்கின்றார் மாணிக்க வாசகர். திருச்சிற்றம்பலம்.